உதாரணத்துக்கு இயேசு என்ன செஞ்சாருன்னு பார்ப்போம். கிறிஸ்துவாகிய இயேசு அவர் உள்ள போனாரு. பதிவு செய்யப்பட்ட முதல் அற்புதமே அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினாரு. சிலர் அது திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்றாங்க. வேத வசனம் அப்படி சொல்லல, அது திராட்சை ரசம் தான் சொல்லுது. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, யூதர்களிடம் சுத்திகரிப்புக்கான ஒரு விரிவான சடங்கு இருக்கு. தங்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் ஜாடிகளை பயன்படுத்துறாங்க. விரிவான சடங்கு. அவங்க ஏதோ செய்யறாங்க, ஆனா அவங்க செய்யறதுல தேவனை கனப்படுத்துறது இல்லை. அவங்க தேவனை நேசிக்கல, மக்களுக்கு மரியாதை காட்டுறது இல்லை, ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறாங்க. அவங்க விதவைகளையும் பார்வையற்றவர்களையும் ஏமாத்துறாங்க. அவங்க வாழ்ற வாழ்க்கையில தேவனை கனப்படுத்துறது இல்லை, ஆனா கைகளை கழுவிக்கிட்டாங்க. அவங்க கைகளை கழுவின அதே தண்ணீர் ஜாடிகளை இயேசு பயன்படுத்தினார். அந்த பெரிய உயரமான பானைங்க அதுங்க திராட்சை ரசமா மாறிடுச்சு. அவரோட அம்மா சொன்னாங்க, இந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் இல்லை, அவங்களுக்கு திராட்சை ரசம் கண்டிப்பா வேணும்னு. பெரிய பானை. அவர் சொன்னார், இது சரியான நேரம் இல்லை. அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் தேவை. அவர் தண்ணியை திராட்சை ரசமா மாத்தினாரு. ஆனா அவங்களுக்கு திராட்சை ரசம் கிடைக்கிறதுக்காக அந்த கழுவுற தண்ணியை தான் பயன்படுத்தினாரு. ஒருவேளை அந்த சடங்கு சுத்திகரிப்பு அவ்வளவு முக்கியம்னா அவர் ஏன் கழுவுற தண்ணியை பயன்படுத்தினார்? அவர் அவங்களோட முறையை அங்கேயே உடைச்சிட்டாரு. நமக்குள்ள இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா, யாருங்கிறது தான். இல்ல, என்னாலே இயேசுவை பத்தி பேச முடியும். ஆமா, ஆனா உங்களுக்கு இயேசு யார்? அவர் மேசியாவா? நிச்சயமா இயேசுதான் மேசியா. நீங்க நம்புறீங்களா? நீங்க இப்பதான் கடவுளோட வார்த்தைக்காக வந்தீங்க. உங்ககிட்ட அந்த வார்த்தை இருந்து நான் உங்களுக்கு காட்டினேன். சரி, அவர்கிட்ட எல்லாம் ஞானமும் இருந்தது, அதை நீங்க எப்ப எனக்கு காட்டினீங்க? பாத்தீங்களா? நீங்க இயேசுவை பத்தி கேக்குறீங்க, நான் முழுமையா நம்புறேன். புத்தகத்துல இருக்கிறத விட நான் முற்றிலும் வேறோட நம்புகிறேன். இயேசுவோட பிறப்பு இந்த உலகத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அவரோட பிறப்பா? ஏன் இல்ல, அது ஏன் ஒரு பிரச்சனை? இந்த உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தாராளவாத முஸ்லீம்கள் சொல்றாங்க, அப்புறம் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு கூட என்ன அது ஏன் அது ஒரு பிரச்சனை? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இருங்க, இயேசுவோட பிறப்பு எல்லா மதத்திலையும் ஒன்றுதான். எப்படி? அவர் ஒரு கன்னிகைக்கு பிறந்தார். கன்னிகைக்கு பிறந்தார்னா என்ன அர்த்தம்? ஏன் கன்னிகை? ஆணோட சேராத ஒரு பெண், அப்படிதான் அவர் பிறந்தார். அப்போ ஏன் அந்த ஒய் குரோமோசோம் எங்கிருந்து வந்தது? கடவுள் கிட்ட இருந்தேதான். கடவுள் படைச்சார். கடவுள் முதல் மனிதனை படைச்சார். கடவுள் இயேசுவை படைச்சார். ஆனா இங்க கதை வேற மாதிரி இருக்கு. என்ன கதை? அவரோட அப்பா யாரு? இல்ல, அவருக்கு அப்பா இருந்தாரு நான் சொல்லல. அததான் நானும் சொல்றேன். ஆனா அவருக்கு ஒரு அப்பா இருந்தார். அவர் படைக்கப்பட்டவர். அவருக்கு ஒரு வளர்ப்பு தந்தை இருந்தார். ஜோசப் அவருக்கு ஒரு வளர்ப்பு தந்தை. அவர் அவரோட சொந்த அப்பா இல்ல, அவர் அவரோட வளர்ப்பு தந்தை. அப்புறம் அவர் ஹீப்ரு பேசல, அராமிக் தான் பேசினார். நீங்க இதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு வருத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க, என்கிட்ட காட்டுங்க. சரி, உங்களுக்கு எதுவும், அதாவது ஆமா, பாருங்க, நீங்க ஒருத்தரை சந்திக்கிறீங்க. உலகம் முழுக்க நீங்க நிறைய முஸ்லிம்களை சந்திச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களுக்கு காட்ட போறத நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு புத்தகத்துல காட்டுறேன். சரி, நான் இதை திறக்கிறேன், அப்புறம் நீங்க அங்க சரி பாத்துக்கலாம். ஏன்னா இங்கேயும் அங்கேயும் போறதுக்கு உங்களுக்கு பைபிளை வச்சுதான் போகணும். சோ ஒரு வசனம் இங்க இருக்கு, இன்னொரு வசனம் அங்க இருக்கு. நான் ரொம்ப சுலபமான வழியை பயன்படுத்துறேன். இது சரி சரி சரி, நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. இது இல்ல, அது இல்ல. இந்தாங்க, என்கிட்ட பேனா இருக்கு, பென்சில் இல்ல. பரவாயில்ல. நான் எதை வலியுறுத்த நினைக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும், மக்கள் படிக்கிறாங்க, படிச்சுட்டு அப்படியே மறந்துடுறாங்க. அதனாலதான் நான் இதை வலியுறுத்த நினைக்கிறேன். வானங்களுக்கும் பூமிக்கும் அல்லாஹ்வே அதிபதி. அவன் நாடியதை அவன் படைக்கிறான். ஆமா, அவன் தான் படைக்கிறான். அவன் நாடியவருக்கு பெண் குழந்தைகளை வழங்குகிறான். அவன் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான். ஆமா, அதுதான் உண்மையான தொடக்கம். அல்லது அவர்களுக்கு ஜோடியாக வழங்குகிறான். ஆண் பெண் என இருபாலரையும் சேர்த்து வழங்குகிறான். சரியா? மேலும் அவன் நாடியவரை மலடாகவும் ஆக்குகிறான். நிச்சயமாக அவன் அனைத்தையும் அறிந்தவன், ஆற்றல் மிக்கவன். சரி, ஒன்று படைப்பு அவர் செய்கிறார். ஒன்று, ஆமா. இரண்டு படைப்பு, இதுதான் படைப்பு. மற்றும் நான்கு, ஆமா ஆமா, அவர் தான் படைப்பாளர். அதனால் அவர் படை. இல்லை, ஒரு நிமிடம். அவர் பெண்களை படைக்கிறார், அவர் ஆண்களை படைக்கிறார், அப்புறம் ஆணும் பெண்ணும்.
ஜோடி இணை ஒன்னா சேர்ந்தது, ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்தது, ஜாயிண்ட் மற்றும் மலட்டுத்தன்மை உருவாக்குறது. இதெல்லாம் உலகத்தில் உள்ள படைப்புகளின் வகைகள். இப்போ மேரியின் கதை, ஆமா, அந்த பைபிள் கதையை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நான் குரான்ல இருக்கிற கதையை வாசிக்க முயற்சி செய்யறேன். முதல்ல மேரி எப்படி பிறந்தாங்க, அப்புறம் இயேசு. இம்ரானின் மனைவி, இம்ரான் என்பவர் ஒரு நபர், அதாவது மேரியின் தந்தை. குரானின் படி மேரியின் தந்தை ஒரு பாதிரியார். சரி சரி, ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, இம்ரானின் மனைவி சொன்ன போது, பைபிள்ல இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, சொல்லுங்க. சரி சரி, இம்ரானின் மனைவி சொன்ன போது, என் இறைவனே, நிச்சயமாக நான் அர்ப்பணித்து விட்டேன் என் வயிற்றில் இருப்பதை. அவங்க கற்பமா இருந்தப்போ அவங்க வயிற்றில் இருந்தது உனக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது இறைவா, எனவே நிச்சயமா நீயே எல்லாவற்றையும் கேட்பவன், அறிந்தவன். அப்போ அவங்க அம்மா அர்ப்பணிச்சாங்க. அதுக்கு என்ன வார்த்தை? குழந்தைய கடவுளுக்கு அர்ப்பணிச்சாங்க. ஆனா ஆணோ பெண்ணோ எதுவா இருந்தாலும் இல்லையா, சொல்ல போனா என் வயித்துல என்ன இருந்தாலும். நீங்க மேரியோட அம்மாவை பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஆனா ஆமா, அவங்க சொன்னாங்க என் வயித்துல என்ன இருக்கு, என் வயித்துல என்ன இருந்தாலும் அதை உனக்கே அர்ப்பணிக்கிறாங்க. சரி, மேரியோட அம்மா, அத மேரியோட அம்மா தான் சொல்றாங்க. ஆமா, அவங்கள பெற்றெடுத்தப்போ, அதாவது மேரிய, இந்த கதை எங்களோட பைபிள்ல இல்லையா? ஆமா எனக்கு தெரியும் இது பைபிள்ல இல்லைன்னு, அதனாலதான் அவங்க தொடர்றாங்க. அவங்கள பெற்றெடுத்தப்போ, அதாவது மேவிய குறிச்சு சொல்றாங்க, ஏன் இறைவா, நான் ஒரு பெண் குழந்தையை தான் பெற்றெடுத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். எனக்கு புரியுது. இல்ல ஒரு நிமிஷம், இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். பெண் குழந்தை, அப்போ பெண் குழந்தை. இப்ப அதுல என்ன சொல்றதுன்னா, அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையா இருந்தா அவங்க இது ஒரு பெண் குழந்தைன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு தான் நல்லா தெரியும் அவ என்ன பெத்து எடுத்தாங்க, அவ பெண் குழந்தைன்னு சொல்றா. ஆனா கடவுள் இல்லைங்கிறாரு. அவ என்ன பெத்து எடுத்தான்னு கடவுளுக்கு தான் நல்லா தெரியும். அவளுக்கு அது புரியல. அவ அது ஒரு பெண் குழந்தைன்னு சொல்றாரு. மேலும் அவர் சொல்றாரு, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னாயிட முடியாது. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது ரெண்டு பேரும் வேற வேற, கடவுள் நம்மள வெவ்வேறையா படைச்சுக்காரு. இல்ல, அவ ஒரு பெண்ணா இருந்திருந்தா, மரியம் ஒரு பெண்ணா இருந்தா எல்லாம் வல்ல இறைவன் சொல்றாரு, அவ யாருன்னு அல்லாஹ்வுக்கு தான் நல்லா தெரியும், எனக்கு தெரியும். அவளோட அம்மா அவ ஒரு பெண் குழந்தைன்னு சொன்னாங்க. அவளோட அம்மா அந்த குழந்தையோட பெண் உறுப்பை பார்த்துட்டு அது பெண் குழந்தைன்னு சொன்னாங்க. ஆனா கடவுள் இதுல சொல்றாரு, நாம இதைத்தான் வாசிக்கிறோம். கடவுள் சொல்றாரு, இல்ல, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தான் நல்லா தெரியும். அதனால நீங்க ஒருவேளை நினைக்கலாம், மரியமோட அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோட, ஒருவேளை அது ஆண் குழந்தையா இருக்கலாம். அதனால கலிபோர்னியால இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ பிறக்கும் போதே வித்தியாசமா பிறக்கிறதா நினைக்கிறாங்க. கடவுள் ஒன்னும் நான் ஓரண சேர்க்கையாளர்களை படைக்கிறேன்னு சொல்ல வேணும். அவர் நான் ஆணையும் பெண்ணையும் படைக்கிறேன்னு தான் சொல்றாரு. குழப்பமான மனிதர்கள் யாரும் இல்லை. இல்ல, நான் உங்களுக்கு காமிச்சேன். நான் ஓரண சேர்க்கையாளர்களை பத்தி பேசல. ஆனா அவர் இணைக்கிறாரு. அவரு இல்ல, ஆணோட மற்றும் பெண்ணோட பாதுகாப்புகள் இணைஞ்சிருக்கு. ஆமா, ஆணும் பெண்ணும் மற்றும் இல்ல, உங்களுக்கு புரியல. நான் முன்னாடியே காமிச்சேன். ஒன்னு ஆண் பெண், இரண்டாவது பெண் ஆண், மூணாவது ஆணோட மற்றும் பெண்ணோட பால் உறுப்புகள் ஒன்னா இணைஞ்சிருக்கிறது. ரெண்டு உறுப்புகளோட. ரெண்டு உறுப்புகள் தான், புரியுதா? ஹெர்மாஃப்ரோடைட். இப்ப கரெக்டா புடிச்சிட்டீங்க. அப்ப மேரி ஒரு ஹெர்மாஃப்ரோடைட். இப்போ நாம இதை எடுத்து ரொம்ப கவனமா பார்ப்போம். நான் இதை இந்த கோணத்துல பார்த்ததே இல்லை. ஒருபோது உங்களால் அதை பார்க்கவே முடியாது. உலகத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகத்திலோ, கிறிஸ்தவ உலகத்திலோ, அது யூத உலகத்திலோ யாரும் அதை பார்ப்பதில்லை. இனி இல்லையா? நான் வாசிக்கிறேன். இல்ல வாசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறேன். மேலும் ஆதாரம். நிச்சயமாக மேரி ஒரு பெண் இல்லை என்று அவள் சொல்லும் போது, இப்போது அவளுக்கு அது புரிந்து விட்டது. அவளது தாய்க்கு அவள் சொல்கிறாள், நிச்சயமாக நான் அவளுக்கு மேரி என்று பெயரிட்டுள்ளேன். மேலும் நிச்சயமாக நான் அவளையும் அவளுடைய சந்ததியையும் உன்னிடம் அடைக்கலம் தேடி ஒப்படைக்கிறேன், அவளது சந்ததியினரையும். இப்போ பெண்களுக்கு சந்ததி இருக்க முடியாது. இப்போது பெண்களுக்கு சந்ததி இருக்க முடியாது. என் வாழ்க்கையில இப்படி ஒரு கதையை நான் கேட்டேன். ஆமா, யோகுங்கிற வார்த்தை வீண் போகாதுன்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு என்னால சவால் விட முடியும்.
வந்து என்னிட பேசுங்கள். சரி, தீர்க்க தரிசனம் எப்போதுமே மேரி, அதாவது கிறிஸ்து ஒரு ஹெர்மாஃப்ரோடைட் தான் பிறந்திருப்பார். அதனாலதான் தீர்க்க தரிசனம் என்ன சொல்றது? இல்ல நான் அந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி பேசல, நான் முஸ்லிம் நம்பிக்கையை பத்தி பேசல. நான் படிச்சது இதுதான். மேலும் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு இதை தெளிவா விளக்கி இருக்காரு. அவங்கிட்ட அந்த ஒய் குரோமோசோம்ஸ் இருந்தது. அதனாலதான் கடவுள் சொல்றாரு அவரோட சந்ததின்னு. குரானிலோ அல்லது வேற எந்த பகுதியிலோ ஒரு பெண்ணோட சந்ததின்னு எங்கேயுமே இல்ல. சந்ததினா சும்மா இல்ல வாரிசுங்கிறது எப்போதுமே ஆண்பாளில இருந்தா வரும். குரான்ல எப்போதுமே வாரிசு. சரி, ஆங்கிலத்துல அப்படி எங்கே வாரிசுனா வாரிசுதான். உங்க குழந்தைகள் உங்களுடையது இல்ல, உங்களிடம் இருந்து தாய் நிச்சயமாக தாய் தான், ஆனா அது உங்களிடம் இருந்து இல்ல. அந்த வம்சாவளி சந்ததி வாரிசுங்கிறது ஆண் பாலினத்திலிருந்து தான் வருது. இது உலகத்துக்கே தெரியும், முழு உலகத்துக்கும். ஆமா, ஆனா இல்ல, என்கிட்ட ரெண்டுமே இருக்கு. என்கிட்ட பாலின எனக்கு எக்ஸ் மற்றும் ஒய் குரோமோசோ பத்தி தெரியும். ஆனா அந்த 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 உங்க உங்க வம்சாவளி ஆண் பால் அது ஆண் வழியில தான் வருது, பெண் வழியில இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என் வம்சாவளியா ஆராய்ச்சி. ஆமா, ஆனா அது எப்பவுமே ஆண் வழியில தான். சோ இங்க ரெண்டு பக்கத்து அறிவும் இருக்கு. நீங்க ஏன் எக்ஸ்ஓயின் சொல்றீங்க? எனக்கு எக்ஸ்ஓயின் பத்தி தெரியும், ஆனா இது எப்பவுமே ஆண் வம்சாவளி தான். குரான்ல வம்சாவளி பத்தி பேசும்போது, அதாவது பனி ஆதமின் பிள்ளைகள், இஸ்ரேலின் பிள்ளைகள் சொல்லும் போது அது எப்பவுமே ஆண்களை தான் குறிக்குது. ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி, நோவாவின் சந்ததி, சந்ததின்னு எல்லாமே ஆண் 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 தான். எந்த பெண்ணுக்கும் சந்ததி இல்ல. ஆனா இங்க சரிதான், ஹீப்ரு கருத்தாக்கத்து. ஆனா இங்க மரியாளின் சந்ததின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க அப்புறம் அதுல என்ன சொல்றதுன்னா, உங்க மகன்களை அவங்க அப்பாவோட பேரால கூப்பிடுங்கன்னு கடவுள் அந்த புத்தகத்துல சொல்றாரு. ஆனா மரியாளுக்கு அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, மரியாளின் குமாரன் ஆகிய கிறிஸ்து இயேசு. மரியாளின் குமாரன் சொல்லப்பட்ட ஒரே நபர் இயேசுதான். ஏன்னா அந்த உயிர் அவங்களோடது, கடவுளோடது இல்ல. கடவுள் அவளுக்குள் இந்த அதிர்வை உருவாக்கினார். அதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு அதை நம்புறது கஷ்டமா இருக்கு. ஏன் முடியாது? ஆற்றிலிருந்து அந்த அதிர்வை கொண்டு வந்து கடவுளின் வேரியின் உடலுக்குள் செலுத்த முடியும். அது உண்மையாக இருந்தால் இயேசு மெசியா அல்ல. அது உண்மையாக இருந்தால் இல்லை, கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நீங்கள் எனக்கு செவி சாய்க்க வேண்டும். நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள், நான் சொல்வதை கேளுங்கள். பாருங்கள், அதிர்வு உருவாக வேண்டும் என்றால் அதிர்வை உருவாக்கக்கூடிய கட்டமைப்பு அங்கு இருக்க வேண்டும். எனவே குரானில் அவர் எப்போதும் மேரியின் மகன் என்று குறிப்பிடப்படுகிறார். மேலும் பைபிளில் 70 முறை அவர் மனிதகுமாரன் என்று குறிப்பிடப்படுகிறார். அவர் ஒரு மனிதனின் மகன் அல்ல, அவர் ஒரு பெண்ணின் மகன். இருபாலினத்தவர் அல்லது மற்றொரு வழியில் அவர் தேவனுடைய குமாரன். பைபிள் அவரை இயேசுவை மனித குமாரன் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் குறிப்பிட்டார். அவர் தன்னை மனித குமாரன் என்று அழைத்துக் கொண்டார். இல்லை, யார் சொன்னாலும் சரி. ஆனால் இங்கே குரான் எப்போதும் மேரியின் மகன் மேரியின் மகன் மேரியின் மகன் மேரியின் மகன் என்றுதான் சொல்கிறது. ஏனென்றால் இயேசுவின் ஒரே பெற்றோர் அவள்தான். நான் இந்த சொற்பொழி வழங்குவேன். நான் சொல்றது தப்புன்னு நிரூபிக்க அரபு மொழிகளுக்கு எந்த அறிஞர் வேணும்னா நீங்க கூட்டி வரலாம். ஆமா, உண்மையை சொல்லணும்னா இதை என்னால ஏத்துக்கவே முடியும். ஏன் நீங்க நம்புறீங்க? அங்க ஒய் குரோமோசோமை கடவுள் தான் உருவாக்குனாரு நீங்க நம்புறீங்க. அப்புறம் இதுதான் அந்த அமைப்பை கொடுத்துச்சு. சரி, ஆதாமுக்கு அதேதான். இல்ல, நான் ஆதாம பத்தி பேசல. ஒய் கடவுள் கிட்ட வந்தது நீங்க இப்பதான் சொன்னீங்க, சரிதானே? அப்போ எக்ஸ் இல்ல கொஞ்சம் பொறுங்க. ஆனா மேரியோட எக்ஸ் குரோமோசோம் மேரியோடதா இல்ல கடவுளோடதா? இதை விட்டுருவோம். எது? எக்ஸ் மேரியோடது. ஓ, அவங்களோடது இல்லையா? ஆனா கடவுளோடது இல்லையா? ஆமா, சரி. தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, நான் சொல்றது உங்களோட குரோமோசோம் கொடுக்கப்பட்டது கடவுள் கொடுத்தது. உங்களோட ஒய் குரோமோசோம் மற்றும் இதர விஷயங்கள் என் பொண்ணு அவளோட எக்ஸ் மற்றும் ஒய் அது கடவுள் கிட்ட இருந்து வந்ததா? இல்ல, ஆமா. ஆனா அதை செய்யறதுக்கான திறனை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அவன் படைக்கிறான், அவர்கள் செயற்படுகிறார்கள். இல்லை, அவன் கடவுளின் விருப்பத்தால் அவனுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் அமைப்பு அந்த அமைப்பை இயக்க தொடங்குகிறது. எனவே இப்போது உங்கள் விசுவாசியான பெண்ணான மரியாளிடம் கேளுங்கள். அவளுக்கு இருந்த அந்த மற்றொரு அமைப்பை உங்களால் ஏன் நம்ப முடியவில்லை? சரி, ஆமா, பொறுங்க. இல்ல, நீங்கள் இப்போது நம்புவதை பற்றி பேசவில்லை. நான் தர்க்கத்தை பற்றி பேசுகிறேன். நான் ஒருபோதும் அவருடைய சொந்த ஒய் குரோமோசோம் அங்கு இருந்தது என்ற தர்க்கத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஆண்கள் இல்லாமல் குழந்தை பெறும் பெண்கள் இருக்கிறார்கள். அது ஒன்றும் உலகிலேயே முதல் முறை அல்ல. இல்லை, இருபாலினத்தவர் இல்லாமல் இந்த உலகத்தில் அப்படி எதுவும் இல்லை. மேலும் மரியாள் மற்றும் இயேசுவை தவிர அவர்களால் ஒருபோதும் தங்களை உருவாக்க முடியாது.
மரியாள் ஒரு இருபாலினத்தவர் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் அதை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் குர்ஆன் கூறுகிறது, நாங்கள் தம்பதியரை பாலினங்களுடன் இணைத்தோம், இவைதான் உலகில் உள்ள படைப்புகள் என்று நான் கூறுகிறேன். ஆமா. அப்புறம் மேரி, ஆனா நான் இதை வேற மாதிரி பாக்குறேன். கடவுள் ஆணும் பெண்ணுமா தான் படைச்சாருன்னு நான் பாக்குறேன். அப்புறம் அவரு ஜோடிகளா படைச்சாரு, ஆணும் பெண்ணுமா. அவர் அதை ஒன்னா சேர்த்தாரு, இணைச்சாரு. அங்க அந்த வார்த்தையை பார்க்கலாம், ஹோமோஃப்ரோடைட்ஸ் அவர் வச்சிருக்காரு. அது நீங்க சொல்ற மாதிரி அவங்கள ஒன்னா சேர்க்கறதுக்கு பதிலா ஒரு கணவனையும் மனைவியும் ஒன்னா சேர்த்திருந்தா என்ன, ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்தது. இல்ல அது உங்களுக்கு தெரியும்ல சகோதரர், படைப்புகள் இருக்கு. அந்த இருபாலத்தோட யார் படைச்சது? இருபாலத்தோட யார் படைச்சது? அதான் இங்க எழுதி இருக்கு. கடவுள் படைச்சு அவங்கள ஒன்ன சேர்த்தாருன்னா, வாங்க நீங்க அந்த மருத்துவ வார்த்தையான இருபாலத்தோர் என்பதை பயன்படுத்துறீங்க. ஆனா அவங்களோட ரெட்டப்பாடுகள் கடவுளாக தான் எழுதப்பட்டிருக்கு. நாம ஆண்களை படைக்கிறோம், பெண்களை படைக்கிறோம், அப்புறம் அவங்களை ஒன்னா சேர்க்கிறோம், ஆண் பெண் பாலினங்களை. அப்புறம் அவங்க மலடாவும் இருக்காங்க. சோ படைப்புங்கிறது எல்லாம் வல்ல இறைவனா தான் நடக்குது. இப்போ மேரிய பத்தி பேசும்போது, மேரி பிறந்தப்போ அங்க ஒரு குழப்பம் இருந்தது. மேரி பிறந்தப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். கடவுள் சொல்றாரு, அவள் என்னவாக இருக்கிறாள் என்பது இறைவனுக்கு நன்றாக தெரியும். அவள் ஏன் அப்படி சொன்னார்? ஏன் அவள் ஒரு பெண்ணாக மட்டுமே இருந்தால் இறைவன் ஏன் அப்படி சொல்கிறான்? நான் மற்ற புத்தகங்களை விட்டுவிட்டு பேசுகிறேன். இங்கே அவள் என்னவாக இருந்தாள் என்பது இறைவனுக்கு நன்றாக தெரியும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அது கூறுகிறது, அவளை பெற்றெடுத்த போது என் இறைவனை நிச்சயமாக நான் ஒரு பெண்ணையே பெற்றெடுத்திருக்கிறேன் என்றாள். நீ எதை பெற்றெடுத்தாய் என்பது அல்லாஹ்வுக்கு நன்றாக தெரியும். அப்படியானால் நீங்கள் படிக்கும் போது அவன் ஏன் அதை சொல்கிறான்? மேலும் அவன் ஆண் பெண்ணை போன்றவன் அல்ல என்றும் கூறினான். எனவே அவள் ஒரு ஆண் என்று நினைக்காதீர்கள், அவள் ஒரு பெண் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் அவள் ஒரு பெண் என்று சொல்லும் போது அவள் என்னவாக இருக்கிறாள் என்பது அல்லாஹ்வுக்கு நன்றாக தெரியும் என்று இறைவன் கூறுகிறான். எனவே அவன் அவளுக்கு ஒருவேளை அது ஆணாக இருக்கலாம் என்று வாக்குறுதி அளித்திருக்கலாம். அதனால் அவன் இல்லை, ஆண் பெண்ணை போன்றவன் அல்ல என்று கூறினான். மேலும் மரியாளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது அது முழு பெயராக இருந்தது, மரியாள் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு. ஆமாம், அவர்கள் அவரை யெஷுவா என்று அழைத்தார்கள். அது ஒரு அரமைக் வார்த்தை. இல்லை, கிறிஸ்து என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. கிறிஸ்து, ஜீசஸ், மசாயா, யெஷுவா ஹமஷியா, மசாயா, ஈசா, யெஷுவா ஹமஷியா, மசீஹ், ஈசா இப்னு மரியம், மரியாவின் மகன். என்ன மரியமின் மகன். மற்றபடி இந்த முழு புத்தகத்திலையும் ஆதாமின் மகன் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமின் பிள்ளைகள், இஸ்ரவேலின் பிள்ளைகள், அவர் பிள்ளைகள், இவங்க பிள்ளைகள். ஆனா மரியம் மட்டும் ஏசு மரியமின் மகன். அவர் சொன்னப்போ உங்க மகனை அவனோட தகப்பன் பேராக கூப்பிடுங்க. ஆனா ஏசு மட்டும் மரியமின் மகன். பாத்தீங்களா? சோ இதுதான் படைப்பு. அப்புறம் அவர் சொன்னார், இந்த உதாரணம் ஆதாமின் உதாரணம் போன்றது. இது அப்ப ஆதாம் ஒரு இருபாலினத்தவர் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. I don't think so. எனக்கு தெரியாது. ஆனா இயேசு மற்றும் மரியம் பத்தி எனக்கு உறுதியா தெரியும். என் மனசுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எனக்கு இது கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னால ஏத்துக்கவே முடியல. இல்ல, நான் உங்களை நம்பர் சொல்லல. நீங்க நினைக்கிறீங்க அந்த பொய் குரோமோஸும் உங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு தெரியும். நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் பாருங்க. ஆதாம் எவ்வளவு படைப்பை நான் நம்புற மாதிரி தெரியும்ல. இல்ல உங்க நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். அப்போ மரியா தேவதூதன்கிட்ட கேட்டா, நான் ஒரு புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும்? நான் இப்போ பைபிள் வாசிக்கிறேன். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்புறம் அந்த பெண்டாகிராம்ஸ் எல்லாம் இப்படி பெண்டாகிராம் அந்த தண்டுல. அப்ப இதைத்தான் நீங்க நம்புறீங்களா? கடவுள் இப்படிதான் கர்ப்பமாக்குனாருன்னு? இல்ல, ஆவி வந்தது நான் நம்புறேன். ஆவி வந்து என்ன பண்ணுச்சு? பரிசுத்த ஆவி வந்ததுன்னு சொல்லிருக்கு. ஆவி உண்மையில் வந்தது. ஆவி எப்படி மரியா மேல் வரும்? இது ஆங்கிலம், பைபிள் ஆங்கிலம். ஆவி அவளுக்குள் நிழலிட்டது நான் நம்புறேன். எப்படி சொல்லப்படல. குர்ஆனில் என்ன சொல்லி இருக்கிறதுன்னு நான் இப்பதான் சொன்னேன். அது ஆகி விடுகிறது. அந்த செயலை கட்டளையிட ஆகு அல்லது குர்ஆன் அந்த உருப்படம் சொல்லுகிறது. இல்ல அந்த உருப்படம் கடவுள் சொல்கிறார். அந்த உருப்படம் குர்ஆன் சொல்கிறது. அந்த உருப்படம் சொல்கிறது அது ஆகி விடுகிறது. அதனால் அது பெருகியது. வாய் வந்தது, பரிணாம வளர்ச்சியால் எக்ஸ் வந்தது. இல்ல, கடவுள் வார்த்தையாலே எல்லாவற்றையும் படைக்கிறார். இல்லை, அவர் ஆகு என்றார் இல்லையா? அந்த ஆகு என்பதற்கு வாய் குரோமோசோம் உருவாக்கப்பட வேண்டும் மற்றும் எக்ஸ் குரோமோசோம் இணைய வேண்டும், ஜோடி சேர வேண்டும். அதனால் அவர் சொன்னார். மேலும் அவர் சொன்னார், நான் உலகிற்கு ஒரு சான்றை உருவாக்கினேன், இது இனி எப்போதும் நடக்காது, முதலாவதும் கடைசியானதும்.
சரி, அது எப்படி நடந்திருந்தாலும் அது நடந்து விட்டது, அது அங்கே இருக்கிறது. அவர் உங்களுக்கு சொல்கிறார், ஆனால் நீங்கள் அதை பார்க்க விரும்பவில்லை. இல்லை, நான் ஒரு இருபாலனத்தவரை பார்க்கவில்லை, நான் ஒரு படைப்பை பார்க்கிறேன். இல்ல, மரியா இயேசுவின் தாய். ஆமா. ஏன் குரான்ல எப்பவுமே இயேசுவோட அம்மான்னு சொல்லுது, ஆனா யோவான் ஸ்நானகனுக்கு அப்படி அவங்க பேரை சொல்லல. குரான்ல சகரியாவுக்கு மகன் இல்லைன்னு தான் சொல்றேன். அவர் சொன்னார், கடவுள் நற்செய்தி சொல்றார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பேர் யஹியா. யோவான் ஸ்நானகன் அப்பா அம்மா பத்தி எதுவும் சொல்லல. ஆபிரகாமுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பேர் இஸ்மாயில். அப்புறம் ஈசாக்கு வந்தப்போ எப்பவுமே மகன் அம்மா இல்ல அப்பா பத்தி சொல்லல. ஆனா மரியாளோட பெயர் சொல்லப்படும் போது இயேசு பிறந்தார். அவர் மரியாளுக்கு முழு கிறிஸ்து இயேசுவா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டார்.